சின்ன பையனுக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். சின்ன பையன் ரிப்போர்ட்டை டாக்டர் கிட்ட காட்டினேன். என்ன டாக்டர், எப்போவுமே இல்லாத அளவுக்கு ஏஎல்பி லெவல் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஏஎல்டி ஏஎஸ்டி அப்படின்றதும் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் சொன்னேன். அப்புறம் ஹீமோக்ளோபின், விட்டமின் D3, அப்புறம் அலர்ஜி லெவல், அதுக்கப்புறம் ஈஸ்னோஃபீலியா எல்லா பேப்பர்ஸையும் காட்டினேன். அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, இவனுக்கு மூக்குக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டா எனக்கு தெரிஞ்சு எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்னு தோணுது. அதனால் மூக்கு பிரச்சனையை சரி பண்ணிடலாமா டாக்டர் அப்படின்னு கேட்டேன். வலி எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு விசாரித்தார் அவங்கிட்ட. அவன் எல்லாத்தையுமே சொன்னான். அப்போ டாக்டர் என்கிட்ட சொன்னார், வளர்கிற பசங்களுக்கு ஏஎல்பி லெவல் கொஞ்சம் கூடும் குறையும், இது மாதிரி நார்மலாக எல்லா பசங்களுக்குமே நடக்கும். உங்கள் பையனுக்கு அந்த என்சைம் லெவல் அதிகமாகிறப்போ அது எல்லாமே போனை அட்டாக் பண்ணுற மாதிரி, அதாவது ஆசிட் படுற மாதிரி படுறதுனால தான் அந்த ஜாயிண்ட்ல எல்லாம் பெயின் வருது அப்படின்னு சொன்னார். இதை ஆல்ரெடி அவர் சொன்னது தான். எப்படி டாக்டர் இந்த என்சைம் லெவலை குறைக்கிறது? நானும் நார்மலாக அவனுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வெளி உணவுகள் கொடுக்குறதோ, ஆயில் ஐட்டம் கொடுக்கறது, நான்வெஜ் கொடுக்கறதுன்னு எல்லாத்தையுமே நான் அவாய்ட் பண்ணி தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டு சாப்பாடு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். சாப்பாட்டில் இதை சரி பண்ண முடியாதா? இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு கேட்டேன். வேறு ஏதாவது கஷாயம்லாம் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டார். நான் எதுவுமே கொடுக்கல. அவனுக்கு இவ்வளோ கோல்டு காஃபு இருந்தும் நான் ஒரு சின்ன வைத்தியம் கூட, வீட்டு வைத்தியம் நான் ட்ரை பண்ணலை. ஆவி பிடிக்கிறதாவது முன்னால் டெய்லி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் அதுக்கும் வேண்டான்னு சொன்னீங்கல்ல டாக்டர், மூக்கில் இருக்கிற திசு எல்லாமே வீக் ஆயிரும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் அவனுக்கு அதிகமாக ஆவி பிடிக்கிறது இல்லை. வாரத்தில் ஒரு நாள் ஆவி பிடிப்பான், மற்றபடி அவனுக்கு பிராணாயாமம் கூட பண்ண முடியல. அவனுக்கு அந்த பெயின் முன்னால் கண்ட்ரோலில் இருந்தது டாக்டர். ஆனால் இப்போது பெயின் மறுபடியும் பழைய மாதிரி சிவியர் ஆகுது. லாஸ்ட்டாக அவனுக்கு எடுத்த விட்டமின் D3 20 பாயிண்ட் இருந்தது. அதுலேயும் இப்போ குறைஞ்சி 19 பாயிண்ட் இருக்குது. டெய்லி வெயிலில் அவன் போய் நிற்கிறான். அந்த போன்ஸில் ஏற்படுற பெயினை தான் அவனால் சுத்தமாக தாங்கிக்க முடியல. ரொம்ப வலிக்குதுன்னு அழறான். சில நேரங்களில் அழாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். அதை பார்க்குறப்பவே எனக்கு புரியுது. இதுக்கு தான் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி, என் சைடில் என்னென்னலாம் நான் நினச்சேனோ அது எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவர் சொன்ன பதில், ஆப்ரேஷன் இப்போ பண்ண வேண்டாமா, 15 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த வளர்கிற ஸ்டேஜில் என்சைம் லெவல் ஒரு வேளை கண்ட்ரோலுக்கு வரலாம். எலும்பில் பெயின் இல்லாமல் இருந்தால் கூட நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அந்த எலும்பெல்லாம் பெயின் இருக்குல்ல, நம்ம மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணுறப்ப நிறைய ஹெவி டோஸ் மெடிசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது இப்போதைக்கு வேண்டான்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வேணும்னா ஒரு தடவை ஆர்த்தோ டாக்டரை பாருங்கள், நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. இஎன்டி டாக்டரை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். இஎன்டி டாக்டரை அதுக்கப்புறம் பார்க்கல டாக்டர் அப்படின்னு சொன்னேன். இப்போதைக்கு கிட்னி ஃபங்க்ஷனுக்கு ஒரு மெடிசன் கொடுக்குறாருல, அதை ஃபாலோ பண்ணிக்க சொல்லிட்டாரு. விட்டமின் D3க்கு வாரத்துக்கு ஒரு தடவை 8 வாரம் 20,000 IU கொடுக்க சொன்னார். என்சைம் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவர் ஏற்கனவே கொடுத்துருந்தாரு. அந்த மெடிசனை ஒரு 3 மாதத்துக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். அதை மறுபடியும் கண்டினியூ பண்ண சொன்னார். ஒரு 1 மந்த் நீங்கள் எடுங்க, நெக்ஸ்ட் மந்த்து நேரில் வர முடிஞ்சதுன்னா வாங்க, நான் பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு சொல்கிறேன்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனையை நான் சரியாக தான் கொண்டு போயிட்டுருக்கேனான்னு எனக்கு தெரியலைங்க. சின்ன பையன் இடையில பெயின் எல்லாம் கொஞ்சம் கம்மியான மாதிரி நல்லா தான் இருந்தான். அதுக்கப்புறம் சடனாக மறுபடியும் பெயின் எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போது சுத்தமாகவே அவனால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியல. அதனால தான் மறுபடியும் டாக்டர்கிட்ட எல்லாமே சொன்னேன். ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு. ஆனால் நான் ஒரு விஷயம் யோசிக்கிறேன், வேறு டாக்டர்கிட்ட பார்க்கலான்னு தோணுதுங்க. எனக்கு அவன் மூக்கு பிரச்சனையை சரி பண்ணிட்டோன்னா ஓரளவுக்கு எல்லாமே கண்ட்ரோல் ஆயிரும்னு தோணுது. அந்த காற்று உள்ளே போய் அடைக்குதில்லைங்க, உள்ளேயும் சரியாக காற்று போகாமல் வெளியிலையும் அந்த காற்றை ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்கிறப்போ எல்லாமே பிரச்சனையாகும்னு தோணுது. என்சைம் லெவல் எதுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுக்கிடையில் அவனுக்கு இன்னொரு டாக்டரை பார்த்து எல்லா ரிப்போர்ட்ஸையும் காட்டி என்ன பண்ணலான்னு கேட்கலான் இருக்கேன். ஒரே வேளை போக வேண்டாம் அப்படின்னு இப்போ எனக்கு தோணுது. ஏன்னா நான் பயந்தேன், அவனுக்கு நம்ம தப்பாக எந்த விஷயமும் பண்ணிடக்கூடாது, டாக்டர் அட்வைஸ் மாரி எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு தான் நான் எதுவுமே பண்ணலை. ஆனால் இதுக்கு முடிவே இல்லாமல் அவன் ஒவ்வொரு நாளும் பெயினை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறது என்னால் பார்க்க முடியல. அவன் பெயின் இல்லாமல் நல்லா இருந்தால் போதும். எல்லா பசங்களும் மாதிரியும் நல்லா ஸ்கூலில் விளையாடணும். விளையாட முடியல அப்படின்றது அவனுக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு வலி இருக்குதுன்னு சொன்னான்ல, அதையுமே நான் சொன்னேன். இவனை நேரில் கூட்டிகிட்டு வர்றது தான் நல்லது அப்படின்னு சொன்னார்.
அடுத்த மாதம் நம்ம நேரில் போய் பார்க்குறப்போ அவர் அந்த எலும்பெல்லாம் எப்படி இருக்குன்னு தட்டி பார்ப்பார் ஏதோ ஒரு டூலை வச்சு. அதை பார்த்துட்டு தான் சொல்லுவார் எந்தளவுக்கு அந்த பெயின் இருக்குது அப்படின்றது. நிறைய குழப்பமான மனநிலையில் தான் இருக்கேன். சின்ன பையனுக்கு முட்டை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அவனுக்கு இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவனுக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க, ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்படின்னு நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். என் வார்த்தையை மதித்து நீங்கள் ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஹைப் ஆப்ஷன் கொடுக்கறதுனால என்ன அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அதை நான் நாளைக்கு சொல்கிறேன். எனக்கு இந்த இருமலுக்கு நிறைய பேர் டிப்ஸ் சொல்லியிருந்தீங்க. தேன் என்கிட்ட இல்லை. ஒரு 8 மாதத்துக்கு முன்னால் தேன் வாங்கியிருந்தேங்க. அந்த தேன் ஒரு மாதிரி கெட்டுப்போன ஸ்மெல் அடிக்குது. அதனால தான் அதை யூஸ் பண்ண முடியல. அதனால தான் தேன் மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் பண்ண முடியல. இப்போதைக்கு தேன் இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசித்து ஏதாவது ஒன்று பண்ணி இதை சரி பண்ணுறேன். கண்டினியூஸாக நைட்டு தூங்கவே முடியல. இருமிக்கிட்டே தான் இருந்தேன். தொடர்ந்து இருமிக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு பயம் என்னென்னா பசங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆயிருமோ அப்படின்னு. அதனால தான் மாஸ்க்கு போட்டுக்கிட்டே இருந்தேன். நைட்டு தூக்கத்தில் கூட மாஸ்க்கை போட்டுட்டு வாயை மூடின மாதிரியே இருமுனேங்க. வாயை திறந்து இருமுனா பசங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆயிருமோன்னு வாயை மூடிக்கிட்டே இருமுனேன். உங்களோட அன்புக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் மறந்துடாமல் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.